நன்றி மக்களே. முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, என்னென்ன ஐடியா பண்ணுறாரு, என்ன பிளானில் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால தான் அந்த தாட் ப்ராசஸில் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. பிரதமர் வராரு, பிஜேபி என்ன பண்ணுது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுது, அதை தாண்டி அதிமுக என்ன பண்ணுது, நாம் தமிழர் என்ன பண்ணுது, தேமுதிக, பாமகன்னு சொல்லி எல்லாரையும் கவனிச்சா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆன் கரண்ட் டேட்டில் எல்லாரோட பிப்ரவரி பிளான் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா சில தகவல்கள் கிடைக்குது. அப்படி கோர்வையாக சில விஷயங்கள் அப்படியே கோர்த்து சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சியை தள்ளி வச்சுட்டு லோக்சபா எலெக்ஷனை மையமாக வச்சு 2 பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பல்லடத்தில், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லையில். இதை முடிச்சுட்டு 4ஆம் தேதி மீண்டும் சென்னை வருவார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பேசப்படுது. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக சில தகவல் வரல. அதாவது 28 பயணத்தை முடிச்சுட்டு 4 தேதிக்கு அப்புறம் மீண்டும் சென்னையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் பேசப்படுது. என் மண் என் மக்கள் யாத்திரையை அடிப்படையாக வச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது அதிமுகவோட ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு அதிமுக தொடர்ச்சியாக சொல்லி இருக்கு. ஆனால் பிஜேபி தரப்புலேருந்து அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட பேச்சில் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்களா, அதிமுக விமர்சிப்பாங்களா, கதவுகள் சாட்டப்பட்டது உண்மை அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட பிரச்சாரத்தில் உறுதி பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சில கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கு. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிக கவனமாக மிக தீவிரமாக பெரிய லெவலில் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. திமுக அப்படிங்கிற கட்சி இந்த எலெக்ஷனை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பெரிய லெவலில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பெரிய லெவலில் நம்புறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அதே நேரம் பார்த்தீங்கன்னா 40 தொகுதியிலையும் எலெக்ஷன் வேலையை ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனால். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பிரச்சார வேலையை ஆரம்பிச்சதா சொன்னாங்க. ஆனால் கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலே தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பூத் கமிட்டி மாநாட பல்வேறு இடங்களில் பிரித்து போட்டதிலே திமுக தன்னோட பிரச்சார வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் பிஜேபியில் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரையும் அதே மாதிரி ஜூன் ஜூலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேரலாக 2 கட்சியுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பேரலாக தங்களோட எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பார்த்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட குழுக்களை முதல்ல அறிவிச்சாங்க தன்னோட எலெக்ஷன் வேலையை மையமாக வச்சு. இந்த 3 குழுவில் ஒன்று கூட்டணிகிட்ட பேசுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரைக்கு தேவையான விஷயங்களை ஒருங்கிணைந்து செயல்படுறது, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழுன்னு சொல்லி 3 குழுவை டிசைன் பண்ணாங்க. இந்த 3 குழுவுமே தங்களோட வேலையை மிக கணக்கச்சிதமாக பார்த்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உரிமை மேற்க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் சமீபத்தில் திமுக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பெரிய லெவலில் அந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெறதா இப்போ நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. இப்போ நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது தொகுதி பொறுப்பாளர்கள், பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாரையும் மையமாக வச்சு அமைச்சர்கள் உட்பட ஆன்லைனில் ஒரு அவசரகதி மீட்டிங் கூட திமுக நடத்திருக்கு. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட வருகை உறுதி செய்யப்பட்டோன்னே பேரலாக அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் இணைச்சு பார்த்தோம்னா இதை மழுங்கடிக்கிறதுக்கு இந்த வேலையை திமுக கையில் எடுத்துக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட அந்த நினைவிடத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு அவர் பேசிட்டு போன பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுக்கு பொதுக்கூட்டம் எதுவும் ஏற்பாடு பண்ணாமல் மார்ச் 2-3 இவங்க சில பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதற்கு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்கல்ல, அதை விளக்கமாக பேசுகிறோம், தமிழ்நாட்டோட திமுக அரசு பண்ண மிகப்பெரிய சாதனைகளை இந்த கூட்டத்தில் எடுத்து பேசுகிறோம்னு சொல்லி மார்ச் 2-3 சில பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்க திமுக டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம நினைவிடத்தை ஓப்பன் பண்ணிடலாம். நினைவிடத்தை ஓப்பன் பண்ணி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி ஸ்டாலின் சொல்லி திண்ணை பிரச்சாரத்தை 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. நினைவிடத்தை ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு இல்லம் தேடி ஸ்டாலின் அப்படிங்கிற திண்ணை பிரச்சாரமானது திமுக தரப்பிலிருந்து ஆரம்பிக்கப்படுது. அதற்கு முன்னாடியே பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் தங்களுக்குள்ள மீட்டிங்லாம் போட்டு ஓரளவு ஃபார்முடு அப்படின்னு சொல்லி தலைமைக்கு சொல்லணும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. திமுக இந்த எலெக்ஷனை அவங்க கட்சிக்காரங்களை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம ஜெயிக்கலைன்னா யார் ஜெயிக்காத காரணமாக இருக்காங்களோ அவங்க மேலே கட்சி ரீதியாகவும் சரி ஆட்சி ரீதியாகவும் சரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது திமுக அழுத்தம் திருத்தமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ திமுக ஆழமாக என்ன நம்புதுன்னா நம்ம பெரிய லெவலில் கரெக்டாக ஃபார்முடாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 3 குழுக்கள் அமைச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் விருப்பம் படுறாங்களோ அவங்களுக்கு விருப்பம் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2 கூட்டணி கட்சிகளோட இந்தந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சில கட்சிகள் அதிகாரப்பூர்வமான தகவல் கூடிய சீக்கிரம் வெளிவந்துடும். நம்ம கூட்டணி விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம கூட்டணியிலேருந்து யாரும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரம் இந்த எலெக்ஷனில் நம்ம தோற்று போனோம்னா கட்சியோட உள்ளடி அரசியல் தான் காரணம். உள்ளடி அரசியல் அத்தனையுமே எனக்கு தெரியும், தேவையில்லாமல் இந்த எலெக்ஷனுக்கு மையமாக வச்சு செயல்படாதீங்க, நீங்கள் செய்கிறது அத்தனையுமே என் கண்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி
இருக்காங்க. ஸோ திமுக அப்படிங்கிற கட்சி பயப்பட்டு, அதாவது நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும், ஜெயிச்சாகணும், ஜெயிக்கலைன்னா நீ மட்டும்தான் காரணம்னு சொல்லி ஒருத்தரை கார்னர் பண்ணி அந்த ஒருத்தரை தூக்கிடுவோம் அப்படிங்கிற பயத்திலே திமுக இந்த எலெக்ஷனை அணுகுது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த யுக்தியில் தான் இந்த எலெக்ஷனை கொண்டு போகிறாங்க. தேமுதிக பாமக என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க, பெரிய லெவலில் 2 பேரும் போட்டு குழப்படியான செய்திகள் தான் போயிட்டுருக்கு. தேமுதிகவும் பாஜகவும் தமாகவும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரியல. அதே நேரம் சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, திமுக கூடயும் பேசிகிட்டு இருக்காரு, அதிமுக வரையும் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரிய வருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி நான் முன்னாடி சொன்னபடி பிரதமரை மையமாக வச்சு தன்னோட பிரச்சார வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மூலமாக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் திமுக எதிராக நிறைய டேப்புகளை ரிலீஸ் பண்ணி சில நரேட்டிவ்களை ஃபார்ம் பண்ணி பெரிய பெரிய தலைகளை இந்த பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியில் அண்ணாமலை அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல தனித்து இயங்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க. 40 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க சின்னம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சில தொகுதியில் வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இவங்க தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது கட்சி ரீதியாக நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆனால் பெரிய லெவலில் பொதுமக்களுக்கு இன்னும் கொண்டு சேர்க்காமல் இருக்காங்க. தங்களோட பிரச்சார வேலையை திமுக அதிமுக மாதிரி இல்லாமல் அவங்க எப்போதுமே தனித்தாக ஆரம்பத்திலேருந்து ஆரம்பித்தபடி அவங்க ஒரு பக்கம் ஆரம்பித்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிற 2 மாதத்தை மையமாக வச்சோம்னா திமுக பிஜேபி அப்படிங்கிற 2 கட்சிக்கும் நடக்கக்கூட போராக தான் இந்த லோக்சபா எலெக்ஷனோட பிரச்சார விஷயங்கள் அத்தனையுமே இருக்கும். இந்த 2 கட்சியுமே ஆப்போசிட்டில் பேசி இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சில கட்சிகள் பெரிய லெவலில் அரசியல் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு பக்கம் அதிமுக பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை மட்டும் தங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பித்து தான் நேற்று தினம் சொன்னாங்க. ஆரம்பிச்சுட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட உரிமையை மீட்போம், அதாவது காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. தேமுதிக பாஜக தமாக இன்னும் சில கட்சிகள்லாம் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தீவிரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் எங்கள் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சில வேலைகளில் அதிமுக ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒருத்தரோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி நிப்பாட்டக்கூடிய வேட்பாளரோட டெபாசிட் இழக்கிறதா இந்த எலெக்ஷன் எங்களோட ஒரே வேலைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இந்த வாரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் இப்படிப்பட்ட வாரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.